அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது இதய உணர்வுகள். இந்த கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்கள் மனதை கவரும் கதையாக இருக்கிறது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விடுங்கள். இப்பொழுது கதையை தொடரலாம். சென்னையின் மையப்பகுதியில் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான ஐடி நிறுவனத்தின் 14வது தளம் எப்போதும் போல பரபரப்பின் உச்சத்தில் இருந்தது. குளிர்சாதன பெட்டியின் ஜில்லிப்பும் கீபோர்டுகளின் தொடர் டக் டக் சத்தமும் அந்த அறையை நிறைத்திருந்தன. எத்தனையோ ஊழியர்கள் அங்கு கடிகாரம் உள்ளோடு போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வரிசையின் கடைசியில் இருந்த சந்தோஷின் கவனம் முற்றிலும் வேறாக இருந்தது. கணினி திரையே உலகம் என்று கடந்த 3 மாதங்களாக பகலிரவு பாராமல் உழைத்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அவன் ஒரு நேர்மையான அசாத்திய திறமை கொண்ட சாப்ட்வேர் இன்ஜினியர். ஆபீஸில் உள்ள துப்புரவு தொழிலாளி முதல் உயர் அதிகாரிகள் வரை அனைவருக்கும் அவனை மிகவும் பிடிக்கும். அவனது அகராதியில் முடியாது என்ற வார்த்தையே கிடையாது. யார் எந்த நேரத்தில் என்ன உதவி என்று கேட்டாலும் தன் வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஓடி சென்று செய்யும் குணம் கொண்டவன். அன்றைய தினமும் ஹெட் ஆபீஸிற்கு அனுப்ப வேண்டிய மிக முக்கியமான அந்த புதிய சாப்ட்வேர் ப்ராஜெக்டின் இறுதி வடிவத்தை ஒவ்வொன்றாக சரிபார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்து தூக்கமின்மையால் சோர்வடைந்திருந்தாலும் மனதில் ஒரு மிகப்பெரிய லட்சியமும் நம்பிக்கையும் இருந்தது. என்ன சந்தோஷ், கண்ணு வெளியில வந்து விழுந்துடும் போல இருக்கு. அப்படி என்னத்தான் அந்த சிஸ்டத்துக்குள்ள தலைகீழா நின்று வேலையை பார்க்குறீங்களோ? கொஞ்சம் சுத்தி இருக்கிற உலகத்தையும் பாருங்க. பின்னால் இருந்து வந்த அந்த நக்கல் கலந்த குரல் அவனது கவனத்தை கலைத்தது. திரும்பி பார்த்தான். அங்கே கையில் ஒரு காஃபி கப்புடன் உதட்டில் மெல்லிய கேலி சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தாள் ரம்யா. ரம்யா சந்தோஷின் காதலி. கடந்த 1 வருடமாக அவளை தன் உயிராக நினைத்து காதலித்து வருகிறான். அவள் மீது அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் காதலும் இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவளது பேச்சில் ஒருவித ஏளனமும் அலட்சியமும் கலந்திருப்பதை அவன் உணர்ந்தாலும் அதை தன் காதலின் பெயரால் கடந்து போய் கொண்டிருந்தான். இப்போதும் அவளது வார்த்தைகளில் இருந்த ஏளனம் அவனது நெஞ்சில் கொஞ்சம் சுருக்கென்றுதான் தைத்தது. ரம்யா ப்ளீஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. ஹெட் ஆபீஸ்க்கு கோட் சப்மிட் பண்ணணும். தயவு செஞ்சு போய் உன் வேலையை பார் என்றான் சந்தோஷ் சற்றே தடித்த கனமான குரலில். அவ்வளவுதான். அவனது அந்த குரலை ரம்யா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நொடி பொழுதில் அவளது முகம் மாறியது. கையில் இருந்த காஃபி கப்பை அருகில் இருந்த மேஜை மீது படாரென வைத்தவள் கண்களில் போலித்தனமான கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். அவளது கோபத்தை தாங்க முடியாத சந்தோஷ் பதறி போனான். உடனே தன் இருக்கையை விட்டு எழுந்து அவளுக்கு பின்னால் ஓடி சென்று அவளது கையை பிடித்து நிறுத்தினான். ரம்யா, ரம்யா நில்லுமா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ப்ராஜெக்ட் டென்ஷன்ல வாய் தவறி வந்துடுச்சு. இதுக்கா இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு போவ? சாரிடா செல்லம் என்று ஆபீஸ் என்றும் பாராமல் மற்றவர்கள் முன்னிலையில் கெஞ்சும் குரலில் அவளை சமாதானம் செய்ய முயன்றான். சந்தோஷின் கெஞ்சலை கண்டதும் ரம்யாவின் கோபம் மறைந்து அவளது முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை அரும்பியது. சரி சரி, அழுது வடியாதீங்க. அப்படி என்னதான் பெருசா பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க என்று கேட்டாள். அவள் கேட்டதும் சந்தோஷின் முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது. நம்முடைய புதிய சாப்ட்வேர் ப்ராஜெக்ட் பத்தி ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு ரிப்போர்ட் வருது ரம்யா. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும். அதுல எந்த ஒரு சின்ன தப்பும் இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு முறைக்கு 2 முறை அக்கு வேறா ஆணி வேறா சரி பார்க்கிறேன். இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சு ஹெட் ஆபீஸ்ல ஓகே சொல்லிட்டா இந்த தடவை எனக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். நம்முடைய கல்யாணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ரொம்ப முக்கியம் என்றான், கண்கள் பிரகாசிக்க முழு நம்பிக்கையுடன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ், ஆல் த பெஸ்ட் என்று உதட்டளவில் மட்டும் சிரித்து வாழ்த்தினாள் ரம்யா. அவளது கண்ணுக்குள் ஏதோ ஒரு சதி திட்டம் மின்னி மறைந்ததை சந்தோஷ் கவனிக்க தவறினான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த தளத்தில் இருந்த அனைத்து ஊழியர்களின் போன்களும் ஒரே நேரத்தில் டிங் என்ற சத்தம் கேட்டது. ஆபீஸ் மேனேஜர் ராகவனிடம் இருந்து வந்த அவசர மெசேஜ் அது. அனைவரும் உடனடியாக மீட்டிங் ஹாலுக்கு வரவும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் தங்களின் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு மீட்டிங் ஹால் நோக்கி நகரத் தொடங்கினர். சந்தோஷம் ரம்யாவும் கூட மற்றவர்களுடன் இணைந்து மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தனர். அங்கு ஒரு பிரம்மாண்டமான வட்ட வடிவ மேஜையின் தலைப்பில் 50 வயது மதிக்கத்தக்க அதிகார தோரணை கொண்ட மேனேஜர் ராகவன் அமர்ந்திருந்தார். அவரது முகம் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் மலர்ச்சியாக காணப்பட்டது. சுற்றிலும் அமர்ந்திருந்த ஊழியர்களை ஒரு முறை உற்று நோக்கினார். அவரது பார்வை ரம்யாவின் மீது பட்டு ஒரு விசித்திரமான புன்னகையோடு நிலைத்து நின்றது. ராகவன் எழுந்து நின்று கைத்தட்டி அனைவரையும் அமைதிப்படுத்தினார். ஹலோ கைஸ், நம்முடைய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மற்றும் மிக சிறந்த செய்தி. நாம் கடந்த சில வாரங்களாக உழைத்து
ஹெட் ஆபீஸிற்கு அனுப்பிய புது சாஃப்ட்வேர் அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. நம்முடைய நிறுவனத்தின் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அந்த சாஃப்ட்வேரை அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அதற்காக நம்ம டீமில் உள்ள அனைவருக்கும் 2 மாத சம்பளம் போனஸாக வரப்போகிறது என்றார் உற்சாகமாக. அரங்கமே கைத்தட்டலாலும் மகிழ்ச்சி ஆரவாரத்தாலும் நிறைந்தது. சந்தோஷின் முகம் பெருமையால் ஜொலித்தது. ஆகா, நம்முடைய 3 மாத கால உழைப்பு, தூக்கமில்லா இரவுகள், அர்ப்பணிப்பு என அனைத்தும் வீண் போகவில்லை. கடவுள் நம் உழைப்பை கைவிடவில்லை என்று தன் நெஞ்சில் கையை வைத்து பெருமூச்சு விட்டான். கை தட்டல்கள் அடங்கியதும் ராகவன் மீண்டும் பேசத் தொடங்கினார். அடுத்ததாக மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த ப்ராஜெக்டை எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் மிக குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக முடித்து கொடுத்ததற்காக ஹெட் ஆபீஸ் ஒருவருக்கு ப்ரமோஷன் மற்றும் டீம் லீடர் பதவியை அறிவித்துள்ளது. அந்த பெருமைக்குரிய நபர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ரம்யா என்று சத்தமாக கூறி அவளை நோக்கி கைகளை காட்டினார் மேனேஜர். மீண்டும் அரங்கம் அதிர கைத்தட்டல் சத்தங்கள் எழுந்தன. சுற்றி இருந்த சக ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நின்று ரம்யாவிற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அள்ளி வீசினர். ரம்யா மிகவும் அடக்கமாகவும் அதே சமயம் பெருமையாகவும் எழுந்து நின்று அனைவரையும் நன்றி கூறினாள். ஆனால் சந்தோஷின் காதுகளில் அந்த கைத்தட்டல் சத்தங்களோ வாழ்த்துக்களோ விழவில்லை. அவனது காதுகளில் ஏதோ ஒரு ரிங்காரம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவனது உலகம் ஒரு நொடியில் தலைகீழாக கவிழ்ந்தது போலிருந்தது. உடம்பில் இருந்த ரத்தம் அனைத்தும் உறைந்து போனது போல உணர்ந்தான். பகல் இரவாக தான் உழைத்த ப்ராஜெக்ட் ரம்யாவிற்கு சாப்ட்வேரின் அடிப்படை கூட சரியாக தெரியாது என்ற உண்மை அவனுக்கு மட்டுமே தெரியும். அப்படி இருக்கையில் அவனது உழைப்பிற்கான அங்கீகாரமும் அவனது கனிவான அந்த ப்ரமோஷனும் எப்படி ரம்யாவிற்கு போனது? அவளது பெயர் எப்படி ஹெட் ஆபீஸிற்கு பரிந்துரைக்கப்பட்டது? ஏமாற்றமும் அதிர்ச்சியும் தொண்டையை அடைத்த அழுகையும் அவனை என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்க விட்டன. சுற்றி இருந்தவர்கள் யாரும் அவனது முகமாற்றத்தை கவனிக்கவில்லை. யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கனத்த இதயத்துடனும் நடுங்கும் கால்களுடனும் மெல்ல எழுந்து மீட்டிங் ஹாலை விட்டு வெளியேறி தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தான் சந்தோஷ். அவனது கண்கள் கணினி திரையை பார்த்தாலும் மனதோ தூரத்தின் முதல் புள்ளியை நோக்கி நகரத் தொடங்கியது. மீட்டிங் முடிந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. ஐடி நிறுவனத்தின் அந்த பரபரப்பான சூழலில் சந்தோஷ் மட்டும் ஒரு சிலையைப் போல தன் இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவனது விரல்கள் கீபோர்டில் சும்மா நகர்ந்ததே தவிர அவனது சிந்தனை முழுக்க ராகவனின் அறிவிப்பிலேயே தேங்கி கிடந்தது. நெஞ்சுக்குள் சந்தேகம் ஒரு சிறு பொறியாக தொடங்கி நேரம் நகர நகர பெரு நெருப்பாக எரிய தொடங்கியது. இல்லை, இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது. ரம்யாவிற்கு சாதாரண லூப்களும் லாஜிக்குகளும் கூட நான் சொல்லிக் கொடுத்ததுதான் தெரியும். அப்படி இருக்க ஹெட் ஆபீஸ் எப்படி அவளது பெயரை தேர்ந்தெடுத்திருக்க முடியும்? ஒருவேளை மேனேஜர் ராகவன் தவறான ரிப்போர்ட் அனுப்பி இருப்பாரோ? இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. மேனேஜரிடம் நேரடியாகவே கேட்டு தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். தன் இருக்கையை விட்டு எழும்போது அவனது கால்கள் தளர்ந்தன. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. நீண்ட காரிடாரில் நடந்து மேனேஜரின் அறையை நெருங்கினான். வழக்கமாக மேனேஜர் என்ற நேம் போர்டை பார்த்தாலே ஒருவித பயம் வரும். ஆனால் இன்று துரோகத்தின் வழி அந்த பயத்தை அடியோடு அழித்திருந்தது. அவசரத்திலும் ஆத்திரத்திலும் கதவை தட்ட வேண்டும் என்ற நாகரிகத்தை கூட மறந்து ராகவனின் அறை கதவை பலமாக தள்ளி திறந்தான். ஆனால் உள்ளே அவனுக்காக காத்திருந்த காட்சி அவனது தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அந்த ஆடம்பர அறையின் லெதர் நாற்காலியில் மேனேஜர் ராகவன் அமர்ந்திருக்க அவரது மடியில் மிக நெருக்கமாக அமர்ந்திருந்தாள் ரம்யா. ராகவனின் கைகள் அவளது தோள்களை வளைத்திருக்க இருவரும் காதலில் திளைத்து ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு கொண்டிருந்தனர். சந்தோஷ் உள்ளே நுழைந்த அதிர்ச்சியில் அவனது கையில் இருந்த ஃபைல் நழுவி தரையில் டப்பென்ற சத்தத்துடன் விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு விலகினர். ரம்யா பதற்றத்துடன் எழுந்து நின்று தன் சுடிதாரை சரி செய்து கொண்டாள். ராகவனோ தன் சட்டை காலரை சரி செய்து கொண்டே முகத்தில் அசிங்கமான கோபத்தை வரவழைத்து கொண்டார். ராகவன் மேஜையை பலமாக தட்டி, ஹலோ மிஸ்டர் சந்தோஷ், உள்ளே வரும்போது கதவை தட்ட வேண்டும் என்ற விவஸ்தை பொது அறிவு கூட இல்லையா உனக்கு? இது என்ன உன் வீடா? எதற்கு இப்படி எருமை மாடு போல நுழைந்தாய் என்று குரூரமாக கத்தினான். சந்தோஷால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவனது தொண்டை வறண்டு போனது. கண்கள் அகல விரிந்து ரம்யாவையே பார்த்தன. தன் உயிராக நினைத்த காதலி தன் கண் முன்னாலேயே மற்றொருவனின் மடியில்
அவனது நெஞ்சு கூண்டோடு நொறுங்குவது போல இருந்தது. ஆனால் ரம்யாவின் முகத்திலோ எந்த ஒரு பயமோ குற்ற உணர்ச்சியோ சலனமோ இல்லை. மாறாக வந்துவிட்டான் தொல்லை என்பது போல அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், வாயில் என்ன மண்ணையா கவ்வி கொண்டிருக்கிறாய் என்று ராகவன் மீண்டும் சத்தமிட்டான். சந்தோஷ் தன் உடைந்த குரலை கஷ்டப்பட்டு வரவழைத்து, ரம்யா, என்ன இதெல்லாம், நீயும் மேனேஜரும் என்று இழுத்தான். போதும், நிறுத்து. நீ ஒன்றும் பெரிய பஞ்சாயத்து தலைவர் இல்லை. இங்கே நடப்பதை தீர்ப்பு வழங்க என்று தடுத்த ராகவன் தன் மேஜை டிராயரிலிருந்து ஒரு கவரை எடுத்து சந்தோஷின் முகத்திற்கு நேரே நீட்டினான். வந்தவன், அப்படியே நில்லு, இந்த பிடி உன் டெர்மினேஷன் லெட்டர். நீ இந்த நொடியிலிருந்து இந்த நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு நீக்கப்படுகிறாய். உன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு உடனே வெளியேறலாம் என்றான் ராகவன் இரக்கமின்றி. சந்தோஷிற்கு பூமி சுழல்வது போல இருந்தது. சார், நான் என்ன தப்பு செய்தேன்? கடந்த 3 மாசமா இந்த ஆபீஸ்க்காக பகல் இரவு பார்க்காம உழைச்சிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை முழுசா முடிச்சது நான். என்னை ஏன் சார் வேலையை விட்டு தூக்குறீங்க என்று அழுது கொண்டே அசிங்கப்பட்டு போய் கேட்டான். காரணம் வேணுமா? இதோ கேள் மகானுபாவரே என்று ராகவன் ஏளனமாக சிரித்தான். உனக்கு கொடுத்த முக்கியமான ப்ராஜெக்டை பாதியிலேயே பொறுப்பில்லாம விட்டுட்ட. அதை நம்ம ரம்யா தான் விடிய விடிய கஷ்டப்பட்டு முடிச்சு கொடுத்தாள். அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ்ல இருக்கிற மற்ற பெண்கள் கிட்ட நீ அசிங்கமா தப்பா நடக்க முயற்சி பண்றதா எங்களுக்கு புகார்கள் வந்திருக்கு. இந்த 2 காரணமே உன்னை தூக்க போதும் என்று பொய்களை அடுக்கினான். சந்தோஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். சார், இது அப்பட்டமான பொய். ரம்யாவுக்கு இந்த ப்ராஜெக்டோட என்று பேச தொடங்குவதற்குள் ராகவன் இருக்கையை விட்டு எழுந்து சந்தோஷின் அருகில் வந்தான். அவனது தோளில் கை போட்டு காதருகே குரூரமாகவும் விகாரமாகவும் சிரித்து கொண்டே மிக ரகசியமாக சொன்னான். உண்மையை சொல்லட்டுமா சந்தோஷ்? ரம்யா எனக்கு ஒரு வார இறுதி ஜாலி. என் ஆசைக்கு இணங்குறவ. ஆனா நீயோ ஆபீஸ்ல எனக்கு ஒரு தலைவலி. எல்லாரும் உன்னைத்தான் பாராட்டுறாங்க. அதான் அவளை வச்சு உன்னை மொத்தமா காலி பண்ணிட்டேன். இப்போ புரியுதா? அந்த வார்த்தைகள் சந்தோஷின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவன் கதறிக்கொண்டு ரம்யாவின் கைகளை பற்றினான். ரம்யா, ஏன் இப்படி செஞ்ச? உன்னை என் உயிரை விட அதிகமா நம்பினேனே. நம்ம 1 வருஷ காதலுக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா? ஏன் இப்படி அசிங்கமா இறங்குன என்று கண்ணீரோடு கேட்டான். ரம்யா அவனது கைகளை உதறி தள்ளினாள். அவளது உதடுகளில் ஒரு ஏளன சிரிப்பு பிறந்தது. காதலா? அப்படின்னா என்ன சந்தோஷ்? மார்க்கெட்ல விற்கிற கிலோ என்ன விலையா? உன்னை காதலிக்க உன்கிட்ட சொத்து சுகம், பேங்க் பேலன்ஸ், அந்தஸ்து ஏதாவது இருக்கா? பெத்தவங்க கூட இல்லாத ஒரு அனாதை நீ. உன் அழகையோ புத்தியையோ பார்த்து நான் ஒன்றும் மயங்கிடல. என் வேலைகளையும் அசைன்மெண்ட்டுகளையும் ஆபீஸ் ப்ராஜெக்டுகளையும் முடிச்சுக்க எனக்கு ஒரு ஏணி தேவைப்பட்டுச்சு. நீ ஒரு நல்ல முட்டாள். சொன்ன பேச்சு கேட்டாய், அதான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான் என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினாள். ஒரு ஆபீஸ் ப்ரமோஷனுக்காகவும் காசுக்காகவும் இவ்வளவு நீச்சலா? கேவலமா இறங்குவியா ரம்யா? நீ ஒரு பொம்பளை தானா என்று கோபமும் அசிங்கமும் தாங்க முடியாமல் கத்தினாள் சந்தோஷ். ஆமாம், நான் சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அதற்கு யார் மடியில் வேண்டுமானாலும் உட்கார்வேன். உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு ராகவனின் தோளோடு தோள் உரசியபடி நின்று கொண்டு, இனி இவனிடம் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க சார், செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியில துரத்துங்க என்றாள் ரம்யா. துரோகத்தின் முழு வடிவத்தையும் தன் கண்முன்னே கண்ட சந்தோஷ் அங்கிருக்க பிடிக்காமல் தன் நெஞ்சம் சுக்கு நூறாக உடைய கனத்த இதயத்தோடு அந்த அறையை விட்டு வெளியேறினான். மேனேஜரின் அறையிலிருந்து வெளியேறிய சந்தோஷின் கால்கள் தரை தட்டாமல் மிதிப்பது போல் இருந்தன. கண்கள் கலங்கி பார்வை மங்களாயிருந்தது. தன் இருக்கையை நோக்கி அவன் நடந்த ஒவ்வொரு அடியும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியின் கடைசி பயணத்தை போலவே அவனுக்கு கனமாக இருந்தது. ஆனால் அந்த தளத்தில் இருந்த சக ஊழியர்களின் பார்வைகள் அவனுக்கு இன்னும் கொடூரமானதாக இருந்தன. ராகவனின் அறையிலிருந்து அவன் வெளியேறிய வேகத்தையும் அவனது உடைந்த முகத்தையும் பார்த்ததும் அங்கே கிசுகிசுப்பும் அரங்கேற தொடங்கின. அவனது காதுகளில் அந்த நச்சு வார்த்தைகள் ஈட்டிகளாக வந்து பாய்ந்தன. பாத்தியா, இந்த சந்தோஷுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஆபீஸ்ல பெரிய அறிவாளி போல சீன் போடுவான். இன்னைக்கு ரம்யா அவனுக்கு சரியான ஆப்பு வச்சு வெளியிலேயே துரத்திட்டா என்று ஒருவன் தன் பக்கத்தில் இருந்தவனிடம் சிரித்து கொண்டே கூறினான். மற்றொரு பெண்ணோ, அவ மேனேஜர் ராகவன் கூட அடிக்கடி கேபின்ல தனியா இருக்கும்போது எனக்கு தெரியும், இவன் என்னடானா பெரிய உத்தமன் போல அவளை காதலிக்கிறேன் உருகிறேன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப பாரு, மானமும் போச்சு, வேலையும் போச்சு, நடுத்தெருவுல வந்து நிக்கிறான் என்று ஏளனமாக பேசினாள். யாரை பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும்
ஆபத்து என்று வரும்போது ஓடி ஓடி உதவி செய்தானே, அந்த மனிதர்கள்தான் இன்று அவனது வீழ்ச்சியை கண்டு கைத்தட்டி ரசிக்கிறார்கள். மனிதர்களின் இந்த விகாரமான மறுபக்கம் அவனுக்குள் ஒரு அருவருப்பை உண்டாக்கியது. தன் உழைப்பு, தன் புனிதமான காதல், அவனது சுயமரியாதை என அனைத்தும் ஒரே நாளில் ஒரே நொடியில் பறிபோன வேதனையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மேஜை மீது இருந்த தன் லேப்டாப், பேக் மற்றும் சில சொந்த பொருட்களை அவசர அவசரமாக அள்ளிக்கொண்டு அந்த நரகத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓட்டமும் நடையுமாக ஆபீஸை விட்டு வெளியேறினான் சந்தோஷ். சென்னையின் மாலை நேர டிராபிக்கில் அவனது பைக் எப்படி பயணித்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. மனம் முழுக்க ரம்யாவின் ஏளன சிரிப்பும் ராகவனின் குரூரமான வார்த்தைகளும் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தன. தன் அறைக்கு வந்தவன் கோபத்தின் உச்சத்தில் கதவை கூட சரியாக மூடாமல் உள்ளே நுழைந்தான். கையில் இருந்த பையை தரையில் பலமாக வீசி எறிந்தான். மேஜை மீது இருந்த புத்தகங்கள், தண்ணீர் பாட்டில் என கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் சுவரில் அடித்து நொறுக்கினான். நெஞ்சுக்குள் துரோகத்தின் வடு எரிமலை குழம்பாக கொதித்து கொண்டிருந்தது. ஏன், நான் என்ன தப்பு செய்தேன்? அனாதையாக இருந்தாலும் யாருக்கும் துரோகம் நினைக்காமல் நேர்மையாகத்தானே வாழ்ந்தேன். அவளை என் உயிராகத்தானே நேசித்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பரிசு இதுதானா என்று கத்திக்கொண்டே தலையில் கை வைத்து தரையில் அமர்ந்து அழுதான். மனதின் பாரத்தையும் நெஞ்சில் எரியும் துரோகத்தின் வடுவையும் மறக்க அவனுக்கு ஒரு தற்காலிக வடிகால் தேவைப்பட்டது. அதுவரை வாழ்க்கையில் சிகரெட், மது என எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத அந்த நேர்மையான சந்தோஷ் இன்று மதுவை நாடினான். சில நாட்களுக்கு முன்பு அவனது நண்பன் ஒருவன் அவனது அறையில் விட்டு சென்றிருந்த அந்த முழு மது பாட்டிலை எடுத்தான். ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்து அதில் மதுவை ஊற்றினான். அதன் கசப்பான வாடை அவனுக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தினாலும் ரம்யாவின் துரோக முகம் கண்முனே வந்து போக கிளாஸை கையில் எடுத்தான். என் காதலை கேலி செய்தாய் அல்லவா என்று பற்களை கடித்துக்கொண்டே ஒரே மூச்சில் அந்த மதுவை குடித்து முடித்தான். முதல் முறை என்பதால் தொண்டையும் நெஞ்சும் கபகபவென்று எரிந்தது. இருமல் நெஞ்சை கீறியது. ஆனால் அந்த உடல் வலியை விட அவனது மனவலி மிக அதிகமாக இருந்ததால் அவன் நிறுத்தவில்லை. ரம்யா, ரம்யா, ஏண்டி எனக்கு இந்த துரோகத்தை செஞ்ச? காசுக்காகவும் பதவிக்காகவும் இன்னொருத்தன் மடியில உட்காரும் போதே உன் மனசு எப்படிடி சம்மதிச்சது என்று கத்திக்கொண்டே கிளாஸ் இல்லாமல் நேரடியாக பாட்டிலில் இருந்து மதுவை வாயில் சரித்தான். பாட்டிலில் இருந்த மொத்த மதுவும் தீரும் வரை அவன் குடித்து கொண்டே இருந்தான். மதுவின் வீரியம் முழுமையாக அவனது இரத்தத்தில் கலந்து தலைக்கு ஏறியது. அவனது மூளை தன் கட்டுப்பாட்டை இழந்தது. சுவர்கள் யாவும் சுழல்வது போல தோன்றியது. உடல் தள்ளாட, கண்கள் செவந்து அறைக்குள் அங்கேயும் இங்கேயும் நடந்தான். உன்னை சும்மா விடமாட்டேன்டி கள்ளி. என் வாழ்க்கையை, என் கனவை அழிச்ச உன்னை நானும் சும்மா விடமாட்டேன். என் கைகள்ல நீ மாட்டும் போதே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பழி வாங்குவேண்டி, நிச்சயம் பழி வாங்குவேன் என்று நாக்கு குளற குளற ஆத்திரத்தோடு சத்தமிட்டான். மதுவின் கடுமையான போதை அவனது உடலை மொத்தமாக முடக்கியது. கண்களை திறக்க முடியாமல் தலை பாரமாக கணக்க படுக்கையை நோக்கி தள்ளாடி நடந்தான். படுக்கையின் ஓரத்தில் தன் உடல் பலத்தை இழந்து அப்படியே சுருண்டு விழுந்து துரோகத்தின் வலியோடும் போதையின் மயக்கத்தோடும் ஆழமான இருளுக்குள் மூழ்கினான் சந்தோஷ். இருட்டில் ஒரு வெளிச்சம். சில மணி நேரங்கள் கழித்து அறையின் ஜன்னல் வழியே நுழைந்த குளிர்ந்த காற்று சந்தோஷின் முகத்தில் பட்டது. மதுவின் போதை மயக்கம் சற்றே குறைய அவன் மெல்ல கண்களை திறந்து பார்த்தான். தலை பாரமாக இருந்தது. கண்கள் இன்னும் முழுமையாக திறக்க மறுத்தன. கைகளால் நெற்றியை அழுத்தியபடி தன் படுக்கைக்கு அருகில் யாரோ ஒருத்தி படுத்திருப்பதை உணர்ந்து பக்கவாட்டில் திரும்பினான். ஜன்னல் திரை சிலையை கடந்து வந்த வெண்மையான நிலவொளி அவள் மீது விழுந்திருந்தது. அந்த வெளிச்சத்தில் அவளது முகம் ஒரு தேவதையைப் போல பிரகாசித்தது. பாலின் ஆடை போன்ற மென்மையான கன்னங்கள், செதுக்கி வைத்தது போல கூர்மையான மூக்கு, லேசாக திறந்திருந்த தேன் சிந்தும் இதழ்கள் என பார்ப்பதற்கு அப்படியே ரதி தேவி போல தெரிந்தாள். ஆனால் சந்தோஷின் மனதில் இன்னும் போதை முழுமையாக தெளியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ரம்யா தன் காதலை மிதித்துவிட்டு போன அந்த ஆத்திரத்தின் தீ அவனுக்குள் இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது. அந்த போதை மயக்கமும் அடங்காத கோபமும் சேர்ந்து அவன் கண்களை மறைக்க படுக்கையில் கிடந்த அந்த பெண் அவனுக்கு ரம்யாவாகவே தெரிந்தாள். அவளை பார்த்ததும் அவனுள் இருந்த வஞ்சகமும் ஆத்திரமும் ஒன்று சேர்ந்து விழித்து கொண்டன. இதயத்தில் தேங்கி கிடந்த ஏமாற்றமும் துரோகமும் வார்த்தைகளாக வெடித்தன. தூங்கி கொண்டிருந்த அவளது தோளை பலமாக பிடித்து உலுக்கினான். ஏய் ரம்யா, என்னை ஏமாத்திட்டு இப்ப ஒன்றும் தெரியாதவ
போல இங்க வந்து படுத்திருக்கியா என்று ஆத்திரத்தில் கத்தினான். அவள் உறக்கத்தின் பிடியில் லேசாக முனகினாள். ஆனால் சந்தோஷின் கோபம் அவளை விடவில்லை. என் வாழ்க்கையை அக்கு வேற ஆணி வேற சிதைச்சிட்டு நீ மட்டும் இங்க வந்து நிம்மதியா நல்லா வாழணும்னு நினைச்சியாடி? காசுக்காகவும் பதவிக்காகவும் அலைகிறவள் தானே நீ? உனக்கு என் காதல் ஒரு கேடா என்று தன் ஒட்டுமொத்த ஆத்திரத்தையும் அவளிடம் கொட்டினான். வார்த்தைகளால் தீராத அவனது கோபத்தை தணிக்க போதையின் உச்சத்தில் அவளை தன் வசப்படுத்தினான். அவளை தன் பிடிக்குள் இழுத்த அந்த நொடியில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. ரம்யா மீது அவனுக்கு இருந்தது வெறும் வெறுப்பு மட்டுமே. ஆனால் இந்த தொடுதலில் ஒரு விசித்திரமான மாதுரியமும் தூய்மையான அன்பும் கலந்திருப்பது போல அவனது ஆழ மனதிற்கு தோன்றியது. மிருகத்தனமாக தொடங்கிய அவனது அணைப்பு அறியாமலேயே மென்மையாக மாறியது. அவளும் ஒரு விசித்திரமான அரைகுறை மயக்கத்தில் இருந்தாள். தன்னை உலுக்கியவனிடம் கோபத்தின் பின்னணியை உணரும் நிலையில் அவள் மூளை இல்லை. தன்னை தொடுவது தன் காதலன் தான், தன் கணவன் தான் என்ற அதீத நம்பிக்கையிலும் அந்த மயக்கத்திலும் அவனோடு முழுமையாக ஒத்துழைத்தாள். அந்த போதை இரவில் நிலவின் சாட்சியாக இருவேறு உலகத்தை சேர்ந்த இரு உடல்களும் மனங்களும் தங்களை அறியாமலேயே ஒன்றிணைந்தன. அந்த உணர்ச்சி போராட்டத்தின் சில நிமிடங்களுக்கு பின் இருவருக்குள்ளும் இருந்த புயல் ஓய்ந்தது. போதையும் களைப்பும் அவர்களை மீண்டும் ஆட்கொள்ள இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்தபடி அப்படியே ஆழமான உறக்கத்தில் ஆழ்ந்தனர். அறையில் அமைதி நிலவியது. ஆனால் அடுத்த நாள் விடியல் அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதும் அவர்கள் வாழ்க்கையில் விளையாட போகும் விதியின் விசித்திரமான ஆட்டம் இது என்பதும் அந்த பேதை இரவுக்கு தெரிந்திருக்கவில்லை. மறுநாள் மதியம் ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளி முகத்தில் சுளீரென்று உரைக்க போதை முழுமையாக தெளிந்து கண் விழித்தான் சந்தோஷ். நெற்றி போட்டு தெரிப்பது போல ஒரு பயங்கரமான தலைபாரம் அவனுக்குள் இருந்தது. கைகளால் தலையை அழுத்தியபடி படுக்கையிலிருந்து எழுந்தவன் தள்ளாடும் கால்களுடன் பாத்ரூம் நோக்கி நடந்தான். அங்கே இருந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன் முகத்தை பார்த்தவனுக்கு சட்டென்று ஏதோ நினைவுக்கு வர தூக்கி வாரி போட்டது. நேற்று இரவின் மங்கலான நினைவுகள் ஒவ்வொன்றாக மனதில் நிழலாடி அவன் நெஞ்சை அடைத்தன. ஐயோ, நேற்று இரவு நான் யாரோ ஒரு பெண்ணுடன் என்று நினைக்கும் போதே அவனுக்கு உடல் நடுங்கியது. அதுவரை எஞ்சியிருந்த போதையின் மயக்கம் மொத்தமாக இறங்கி பயமும் அதிர்ச்சியும் அவன் உடலை உலுக்கின. பதற்றத்துடன் தன் அறைக்கு ஓடி வந்து பார்த்தான் சந்தோஷ். அங்கே படுக்கையில் யாரும் இல்லை. அறை முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. ஆனால் அந்த பெண் அங்கு இருந்ததற்கான அடையாளங்கள் அப்படியே இருந்தன. கலைந்திருந்த படுக்கை விரிப்பும் அங்கிருந்த ஒரு மெல்லிய வளையல் துண்டும் காற்றில் எஞ்சியிருந்த அவளது உடலின் நறுமணமும் நேற்று நடந்தது கனவல்ல, நிஜம் என்பதை அவனுக்கு உறக்க சொன்னது. சே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். போதை தலைக்கேறி ஒரு பாவமும் அறியாத பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டேனே. அவ இப்போ எங்க போனாள்? தன்னை யாரோ ஒரு அந்நியன் போதை மயக்கத்தில் நெருங்கியதை உணர்ந்த போது அவளுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் என்று தன்னை தானே நொந்து கொண்டு தன் தலையிலேயே அடித்து கொண்டான். நெஞ்சை துளைத்த குற்ற உணர்ச்சியால் அவனால் ஒரு இடத்தில் நிம்மதியாக நிற்க முடியவில்லை. படுக்கையின் ஓரத்தில் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தவன் கண்கள் கலங்க, கடவுளே, தெரியாமல் செய்த பெருங்குற்றம் இது. எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் செய்த தப்புக்கு அவகிட்ட காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்பேன். அவ கொடுக்கிற எந்த தண்டனையையும், ஏன் என் உயிரையே கேட்டாலும் நான் ஏத்துப்பேன் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தான். சிறிது நேரம் கழித்து மனதை ஓரளவுக்கு தேற்றிக்கொண்டு குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து வந்து மீண்டும் படுக்கையில் அமர்ந்தான். நேற்று இரவின் நினைவுகள் அவனுள் ஒரு மெல்லிய குற்ற உணர்ச்சியையும் அதே சமயம் அந்த மர்ம பெண்ணின் தீண்டலில் இருந்த அந்த விசித்திரமான இனம் புரியாத ஈர்ப்பையும் அவனுக்குள் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் தனக்கு இந்த நிலைமைக்கு காரணமான தன் காதலை ஏமாற்றி விட்டு போன ரம்யாவின் நினைவு வர அவனது முகம் அப்படியே கோபத்தால் சிவந்தது. அவளது துரோகம் தான் தன்னை இந்த நிலைக்கு தள்ளியது என்ற எண்ணம் அவன் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. சுவரில் இருந்த ரம்யாவின் புகைப்படத்தை பார்த்து பற்களை கடித்தபடி, ஏய் ரம்யா, கடவுள் புண்ணியத்துல எனக்கு மட்டும் ஒரு நல்ல காலம் வரட்டும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னை இந்த அளவுக்கு அழிய வச்ச உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி என்று ஆவேசத்துடன் சபதமிட்டான். அவன் மனதிற்குள் பழிவாங்கும் உணர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் மாறி மாறி போராடி கொண்டிருந்த அந்த வினாடியில் மேஜை மீது இருந்த அவனது போன் திடீரென உரத்த சத்தத்துடன் அடித்தது. திரையில் மின்னிய அந்த அழைப்பு அவன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல காத்திருந்தது. தன்னை அறியாமல் நிகழ்ந்த அந்த மர்ம பெண்ணை தேடி அலைய போகிறானா, அல்லது தன் வாழ்க்கையை சிதைத்த ரம்யாவை பழிவாங்க புறப்பட போகிறானா என்று தெரியாமல் சந்தோஷின் வாழ்க்கை ஒரு புதிய மர்மமான திருப்பத்தை நோக்கி விறுவிறுப்பாக நகரத் தொடங்கியது.